So hi everyone, this is Achievers Educational Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஜிடிஇ ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம்ஸோட சிலபஸ் பார்ப்போம். ஸோ போன வீடியோவிலே நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எப்படி என்னென்ன கிரேட் இருக்குது அதெல்லாம் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். ஸோ இனிமேல் ஒரு வீடியோலையும் ஒரு கிரேடோட சிலபஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து தமிழ் ஜூனியர். ஸோ ஜூனியர் இது வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா 70 வேர்ட் per minute அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் ஒரு ஸ்பீச் இருக்கும், அது வந்து 7 நிமிஷம் இருக்கும். அது வந்து 100 மார்க். ஃபஸ்ட்டு பேப்பருக்கு 100 மார்க், செகண்ட் பேப்பருக்கு 100 மார்க் இருக்கும். இந்த 7 நிமிஷம் அப்படின்றது 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆடியோவா. ஸோ ஆடியோ என்னமோ நமக்கு சேமாக தான் வரும். பட் பேசேஜ்ன்றது ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் நமக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது நம்ம சட்டசபையில் நடக்கிற ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தென் வந்து அடுத்த 2 நிமிஷம் நமக்கு ஒரு லெட்டர் வரும். அது ஒரு அரசு அதாவது அஃபிஷியல் லெட்டராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் லெட்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு சிம்பிள் லெட்டர் வரும். ஸோ அதை வந்து 7 நிமிஷத்தில் டிக்டேட் பண்ணுவாங்க 70 வேர்ட் per minute அப்படின்ற டைமில். அதை நம்ம அந்த 7 நிமிஷத்தில் டிக்டேஷன் எடுத்துகிட்டு அதை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க அப்படின்னா 1.25 மணி நேரம் கொடுப்பாங்க. 1 மணி நேரம் 15 நிமிஷம். ஸோ அதை வந்து விரிவெழுத்தில், அதாவது லாங் ஹேண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் எழுதணும். இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோக்குக்கு ஒரு 10 மார்க்கு, உங்கள் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு 90 மார்க்கு. ஸோ மொத்தம் 100 மார்க் ஃபஸ்ட் பேப்பருக்கு. ஃபஸ்ட் பேப்பர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் ஃபஸ்ட் பேப்பர்ன்றது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து காமன் தான். அடுத்து செகண்ட் பேப்பர் தான் வந்து புதுசாக இந்த இதுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ செகண்ட் பேப்பரோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 100 மார்க் அதுவுமே. அதை வந்து போன வீடியோவிலே சொல்லியிருப்போம், 30 40 30 அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 30 மார்க் என்ன அப்படின்னா, அதாவது லித்தோகிராஃபி உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் லாங் ஹேண்டில் எழுதணும், அதாவது டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி என்னன்ட்டு பின்னாடி அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கெழுத்து விதைகள். நம்ம ரூல் புக் படிக்கிறோம் இல்லைங்களா, ஸ்ரீனிவாச ராவ் அந்த ரூல் புக் படிக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து நமக்கு ரூல்ஸ் வந்து கேட்பாங்க. அது 40 மார்க். எதிர் அது 2 மார்க், 8 மார்க், 4 மார்க், 6 மார்க், எப்படி வேணாலும் பிரித்து எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேட்பாங்க. பட் 40 மார்க் இருக்கும். அந்த ரூல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் கேட்குறாங்கன்னா அந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் எழுதணும். தென் வந்து உங்களுக்கு வார்த்தைகள் கொடுத்துருவாங்க, அதாவது ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட், லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் வந்து எழுதணும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருவாங்க, அது வந்து 15 மார்க் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், 15 மார்க் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அடுத்து பாருங்கள், பாஸ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா உங்களுக்கு 100 + 100 200 மார்க் இல்லைங்களா. 200 மார்க்கில் மினிமம் வந்து ஒரு பேப்பருக்கு 45, 90 மார்க் எடுத்தால் தான் பாஸே. ஸோ ஃபஸ்ட்டு 150 மார்க்குக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா டிஸ்டிங்ஷன், 120 to 149 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸு, 90 to 119 வரைக்கும் செகண்ட் கிளாஸ். ஸோ 90 மார்க் வந்து மினிமம் இருந்தால் தான் நம்ம பாஸ். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி, ஜூனியருக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 10th பாஸ் இருந்தாலே போதும். 10th பாஸ் இருந்தாலே நம்ம ஜூனியர் கிரேடு எழுதலாம். பட் அடுத்த போடுறது இன்டரோ ஆர் சீனியர் போகும்போது நமக்கு அதுக்கு முன்னாடி உள்ள கிரேடோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் தமிழில் இன்டர் கிடையாது, தமிழில் அடுத்து சீனியர் போகணும் அப்படின்னா நமக்கு ஜூனியர் வந்து கட்டாயம் இருக்கணும். அடுத்து அங்கீகாரம் பெற்ற பயிலகம் மூலமும் ஸோ நமக்கு வந்து தனித்தேர்வுகள், அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்னு இருக்கும், அது மூலிமா நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் இந்த ஜூனியர் கிரேடுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஸோ இதுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 30 மார்க் சொன்னோம் இல்லைங்களா, 30 மார்க்கில் அவங்க இணைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் இருக்கும். இதை வந்து நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி உலகில் மிக பழமை வாய்ந்த மொழிகளில் ஒன்று நம் தமிழ் மொழி. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச கொஞ்சம் ஈஸியான வேர்டு தான் கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டமான வேர்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேர்டு தான். அந்த மாதிரி ஒரு பேசேஜ் இருக்கும், அதை வந்து நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 30 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம செகண்டு கொஷின் 40 மார்க்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. 40 மார்க்கு என்ன அப்படின்னா இந்த ரூல்ஸ் 10 10 கொடுக்கலாம், 10 10 8 2 8 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 40 மார்க் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், தா கொக்கி நேர்கோடு மற்றும் வளைவு கோடுகளுக்கு எவ்வப்போது எழுதப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி தா கொக்கி சாப்டர் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ பார்ப்போம், அந்த சாப்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க, சில ரூல்ஸ்லாம் இருக்கும். நேர்கோடுகளுக்கு எப்படி எழுதுவோம், வளைவு கோடுகளுக்கு எப்படி எழுதுவோம், நேர்கோடுகளுக்கு வலது வாட்டமாக எழுதுவோம், வளைவு கோடுகளுக்கு நம்ம தா கொக்கி போட முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக டெஃபினிஷன் மாதிரி வந்து எழுதணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம எழுதலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கிளாஸில். அடுத்து பாருங்கள், ஆரம்பத்திலும் நடுவிலும் பெரிய சுழியை பயன்படுத்தும் முறையை எடுத்துக்காட்டணும் இருக்குது. இந்த மெல்லினம் அடுத்து வந்து வர வல்லினம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதாவது பந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த மெல்லினம் இந்துக்கு அப்புறம் ஒரு தூ வருது, அந்த
வல்லினம் வருது அந்த மாதிரி இடத்துல பெரிய சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டோட விளக்குங்க. அதுக்கு ஒரு 10 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து தா வா ஷா. ஸோ இது இந்த தா வா ஷா 3க்குமே வந்து ரெண்டு ஸ்ட்ரோக் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. அதுக்கு 8 மார்க்கு. அடுத்து ஆயுதெழுத்து. ஆயுதெழுத்துன்றது நம்ம ஆயுதெழுத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சைனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாதியாக்கப்பட்ட கோடுகள் மற்றும் இரட்டிக்கப்பட்ட கோடுகள் எழுதும் இடத்தினை உதாரணங்களுடன் விளக்குக. ஸோ நம்ம ஹால்விங் மெத்தட், வெட்டும் முறை, பாதியாக்கப்படும் முறை, இரட்டிப்பு முறை அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது பாதியாக்கப்படும் முறையில் முடிஞ்ச அளவுக்கு கோட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன்லேயே இருக்கணும். பட் அடுத்து இரட்டைப்பாக்கப்பட்ட டபுளிங் மெத்தட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் வரைக்கும் போகும். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரூல்ஸுக்கு 8 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து சுருக்கத்தில் இல் கொக்கிகள் எவ்வாறு எழுதப்படும். ஸோ சுருக்கத்தில் கொக்கிகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கொக்கிகள் வந்து ஃபுல்லாக தான் போடுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை தான் இந்த மாதிரி டெஃபினேஷன் தான். இது எப்படி எழுதுவோன்ட்டு நம்ம கிளாஸஸில் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், தேர்டு கொஷின், சிலபஸில் கொடுத்துருந்த தேர்டு இது சுருக்கெழுத்து டு விரிவெழுத்து, விரிவெழுத்து டு சுருக்கெழுத்து. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. 15 வார்த்தை இருக்குது. ஒன்றுக்கு ஒரு மார்க் தான். ஸோ வேண்டாம் என்றாலுக்கு நம்ம ஸ்ட்ரோக் மட்டும் போட்டால் போதும். அதை கொஷின்லாம் எழுதிட்டு இருக்கோம் இல்லை. வேண்டாம் என்றால் இந்த மாதிரி இதை நம்ம ஃப்ரேஸாகவும் கேட்கலாம், தனிக்குறி சொற்களும் கேட்கலாம், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள் அல்லது வேர்டு எது வேணாலும் கேட்கலாம். அடுத்து விரிவெழுத்துலேயே 15 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேலோர், அடுத்து தொழுகை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வார்த்தையை மட்டும் எழுதினா போதும். மேலோர். ஸோ இந்த மாதிரி வார்த்தையை மட்டும் எழுதினா போதும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் கிரேடோட ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பருக்கான மாடல் கொஷின் பேப்பரும் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் எப்படி வந்து இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.